வெற்றி தரும் மாணவ மாணவிகளை உருவாக்குகின்ற இதற்கு யார் காரணம், என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும். அத்துணைக்கு மூல காரணம் பெற்றோர்களே. கஷ்டப்பட்டு ஒரு அம்மா அப்பா படிக்க வச்சு கணவனை பறிகொடுத்த அந்த ஏழை தாய் பிள்ளை பாசம் கண்ணை மறைத்ததுனால் நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் வா, சிங்கப்பூர் அழைச்சிட்டு போறேன், அங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பெற்ற தாயை ஏமாற்றுகிறான். என்கிட்ட வேலை பார்த்த ஒரு இன்ஸ்பெக்டர் மணிராஜன் சிசிடிவி கேமரால பார்த்துட்டு என்னடா ஒரு அம்மா ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன்னு போய் ஒரு ஆட்டோ வர சொல்லி வீட்டுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்துக் கொண்டாள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாது. அவளுடைய பெயர் தானடா தாய். இது போன்றது ஒரு அற்புதமான 30 ஆண்டுகள் பழமையான நல்ல ஆசிரியர்களுடைய விளையாட்டிலும் கல்வியிலும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற, தொடர்ந்து 17 ஆண்டுகளாக 100% வெற்றி தரும் மாணவ மாணவிகளை உருவாக்குகின்ற 2023-24 மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் பெறுகின்ற மாணவ மாணவிகளை உருவாக்குகின்ற இந்த பள்ளியிலே நீங்கள் படிக்கின்றீர்கள் அல்லவா? இதற்கு யார் காரணம், என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய கல்வி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை, அது அத்துணையும் 2ஆம் பட்சம். முழு காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும், வயலிலும் வரப்பிலும் தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று இரவும் பகலும் நினைத்து முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற அம்மாவையும் முழு வயிறு காணாமல் உழைக்கின்ற உனக்கு ஒரு அப்பாவும் நீ கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே இப்போது படிக்கின்ற, இனிமேலும் படிப்பாய் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள். அத்துணைக்கு மூல காரணம் பெற்றோர்களே. இதை ஏன் இப்போது சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த வயதிலேயே நீங்கள் அதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 2 மாசத்துக்கு முன்னால உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு அம்மா அப்பா படிக்க வச்சு ஒரு காணி நிலத்துல பாதி நிலத்தை வித்து கணவனை பறிகொடுத்த அந்த ஏழை தாய் 10 பாத்திரம் தேய்த்து பிள்ளையை படிக்க வைத்து என்ஜினியர் ஆக்கி சிங்கப்பூர்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டு 65 வயது முதுமையான அந்த தாய் அந்த பிள்ளையை வயதாயிடுச்சுடா ஒரு கல்யாணம் பண்ணிக்க, இந்த இந்தியாவுக்கு என்ன பாரு அப்படின்னு கெஞ்சுறாங்க. நான் சொல்றதை கேட்கறதா இருந்தா தான் வருவாங்க. பிள்ளை பாசம் கண்ணை மறைத்ததுனால் நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் வா அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்ன உடனே வாங்குறாங்க. மீதி இருக்க நிலத்தை விற்க சொல்றான், வீட்டை விற்க சொல்றான், பணத்தை வாங்கிட்டான். உன்னை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போறான், அங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பெற்ற தாயை ஏமாற்றுகிறான். அவனுக்கு திருமணம் ஆகி 2 குழந்தை இருக்கு, அந்த அம்மாவுக்கு தெரியாது. அழைத்து கொண்டு விமான நிலையத்திலே உட்கார வைத்து உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு, கதை இல்லை நிஜம். எப்படி அமைதியாயிட்டீங்க பாத்தியா? விமான நிலையத்துல உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போறான். காலையில 7:30 மணிக்கு போனவன் 12:30 மணி வரைக்கும் வரல. அந்த அம்மா உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கு. என்கிட்ட வேலை பார்த்த ஒரு இன்ஸ்பெக்டர் மணிராஜன் சிசிடிவி கேமரால பார்த்துட்டு என்னடா ஒரு அம்மா ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன்னு போய் காஃபி வாங்கிட்டு ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி எல்லா ஃபிளைட்டும் போயிடுச்சு, எல்லா ஃபிளைட்டும் வந்துருச்சு, இந்த அம்மா உட்காந்துருக்கு சார்னு போறாங்க. என் புள்ள டிக்கெட் எடுக்கிறதுக்கு பசியோட நிக்கிறான், அந்த காஃபி பசி தாங்க மாட்டான், அவங்க கொண்டு போய் கொடுங்கங்குது அந்த அம்மா. அவன் 12:30 மணிக்கே போய் சேர்ந்துட்டான், சிங்கப்பூரே போய் சேர்ந்துட்டான். தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த அந்த ஏழை தாய் ஒரு ஆட்டோ வர சொல்லி வீட்டுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்துக் கொண்டாள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. இதற்காகவா உங்களுடைய பெற்றோர்கள் இப்படி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள்? எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நாம்? எங்கிருந்து யாரால் வந்தீர்கள்? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் நீ இந்த உலகத்திலேயே பிரவேசித்திருக்கவே முடியாதோ.
யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய். விவேகானந்தர். பலவீனத்திலும் பலவீனமாக உன்னை 10 மாதம் சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு. நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த தாயை எப்படி இப்படி ஏமாற்ற முடியும்? எப்படிப்பட்ட சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள். அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததனால்தான் நீங்கள் சோற்றிலேயே கை வைக்கின்றீர்கள். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்போள் உன்னுடைய தாய். சிந்தித்து பாருங்கள், உண்டா இல்லையா என்று. அந்த தாயை ஏமாற்ற எப்படி முடியும்? வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவாரு. சோறு நல்லா இருந்தா நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவார். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போயிருக்க கூடாதா? அப்பா கேட்பாரு. ஓரமா ஒதுங்கி மழை விட்டோன்னு வரக்கூடாதா? அண்ணன் கேட்பான். பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவார். அவள்தான் தாய். நான் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் உலகறிந்த பேச்சாளனாகவும் இப்போது உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் நான் அல்ல. வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வருகின்ற இரத்தத்தை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக வந்து உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இறக்கும் வரை இதை மறந்து விடாதீர்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் என்பதை இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேர் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது கூட தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. அவனையும் தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லை. இதே தமிழ்நாட்டிலே பூம்புகாரிலே பட்டினத்தார் என்ன செய்தார் தெரியுமா? சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர். தாய்னா யாரும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். சொத்துக்கள் அத்துணையும் தூக்கி எறிந்து விட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து மறிக்கின்றார். அப்படியே நின்றார். தாயே, உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் நான் இந்த பூம்புகாரை விட்டு போக மாட்டேன், இது சத்தியம். துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்று சொல்லிவிட்டு தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை வட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூடி வளர்த்த தாயே, செத்து போயிட்டியே, உன்ன மாதிரி அம்மாவை எப்ப பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். அம்மா மேல எப்படா நெருப்பு வைப்பேன்? உள்ள இருக்கிறத அம்மா வச்ச. அம்மா கொஞ்சுறாங்களாம் பிள்ளைய. வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும், வட்டில்னா சோறு ஊட்டுற தட்டு, தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட நெருப்பு வைக்க முடியாதுரா, உள்ள இருக்கிறத அம்மான்னு கதறார். அதோடு விட்டாரா? அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். உங்களை அம்மா குழந்தையா இருக்கும்போது கொஞ்சுறாங்களாம். ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு
அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று கதறினார். நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க, நான் பார்க்கிறேன். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குகின்ற அறிவாளிகளாக நாம் இளைய சமுதாயத்தை உருவாக்கி விட்டோம், மாறிவிட்டீர்கள். நெறி தவறாமல் வாழுகின்ற இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் நாம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றோம்.